திமுக வந்து என்னெல்லாம் செய்யணும்னு தெரியும், யாரெல்லாம் மிரட்டுவாங்கன்னு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க மனு பத்தி தான் பேச முடியும். மித்தவங்களை பத்தி, மித்த மனுக்களை பத்தி இன்னைக்கு வந்து முறையிட்டாங்க. அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிட்ட வந்து ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் கிட்ட முறையிட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அதுல உண்மை இருந்துச்சுன்னா அது என்னமோ திமுக வந்து முறையிட்டோம். எங்களுடைய பெட்டிஷன்ஸ் இன்னைக்கு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு கரெக்டான ஜட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய தாக்கல். கண்டிப்பாக நீதியும் உண்மையும் வெளிவருங்கிறது என்னோட நம்பிக்கை. பிரச்சார பேருந்துல இருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை எஸ்ஐடி ஜட்ஜி ரிட்டையர்ட் ஜட்ஜி அஜய் ரஸ்தோகி கேட்கும் பட்சத்தில் நீங்கள் அதை வந்து பத்திரமா வச்சு நாங்க தமிழக அரசையும் இந்த சட்டம் ஒழுங்கையும் நாங்க நம்புற மாதிரி இல்ல. இங்க அன்னைக்கு நடந்த கேஸ்லயே பார்த்திருப்பீங்க. நம்மளுடைய தோழர் ராமசாங்கருடைய கொலை சார்பா வந்து சிபிஐ வந்து இங்க நடக்கும்போது சிபிஐ வேணான்னு சொன்னாங்க. அதோட கிட்னி வழக்கு கேஸ்ல பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி எஸ்ஐடி போடும்பொழுது சென்னை ஹைகோர்ட்டோடைய எஸ்ஐடியை வேணாம்னு சொல்றாங்க. அந்த அளவிற்கு இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு வந்து அந்த அளவுக்கு மிக மோசமா இருந்திருக்கு. ஸோ இதை வந்து நாங்க வந்து அட்ரஸ் பண்ணும் பொழுது எங்களுக்கு இந்த அரசு இந்த எங்களுடைய உறவுகள் எல்லாரும் சொல்ற மாதிரி எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. எங்களுடைய உறவுகள், எங்களுடைய குடும்பம், அப்ப எங்க தலைவருக்கு எவ்வளவு மனவேதனையா இருந்திருக்கும், எவ்வளவு வலியோட நாங்க இருந்துட்டு இருப்போம். இன்னைக்கும் நாங்க கரூர் போலீஸை நம்பி அந்த இடத்துக்கு போறதுக்கு, ஏன்னா கரூர் போலீஸ் தான் இன்னைக்கு எங்களை கூட்டிட்டு போய் எங்களை வந்து லத்தி சார்ஜ் பண்ணி நிறைய பிரச்சனைகள் ஆக்குனதே கரூர் போலீஸ் தான். நல்ல போலீஸ்கள் கிட்டத்தட்ட 90% போலீஸ் ஆபீசர்கள் நல்ல எண்ணத்தோட இருக்கிறாங்க. அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். பெரம்பலூர் எஸ்பி வந்து எங்களுக்கு வந்து கரெக்டா வந்து கைட்லைன்ஸ் கொடுத்தாரு. நாங்க எல்லாத்தையும் வந்து தப்புன்னு சொல்ல. ஆனா கரூர் போலீஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸ் மினிஸ்டரோட கண்ட்ரோல் இருக்கு. அவருடைய பேச்சுவார்த்தையை நம்பி அவருடைய டிக்ளரேஷன், அதாவது நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த கரூர் இப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு நேரத்துல மதுரைக்குள்ள போனா வந்து காலை வெட்டுவோன்னு சொல்லுவாங்க. எந்த அரசியல் கட்சி தரவரும் மதுரை அழகிரி அண்ணன் வந்து கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஒரு ரவுடித்தனம் அரசியல் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் மீறி இன்னைக்கு அழகிரி அண்ணன் இங்க அரசியலே இல்லை. அந்த மாதிரி கரூர் கிளீன் பண்ணப்படும். எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகும்போது ஒட்டு மொத்தமா யார் யார் தவறு செய்தார்களோ அவங்கள வந்து நாங்க தேடி கண்டுபிடிப்போம். பிளஸ் இன்னைக்கு வந்து ஆணையம் அமைச்சிருக்கிறோம். அந்த ஆணையத்துல நாங்க வந்து எல்லா விதமான பதிவுகளையும் பதிவு செய்வோம். உண்மை வெளிவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.